போலீசார் மற்றும் ராணுவ பாதுகாப்புடன் QR அடிப்படையில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம். தற்போது நிலவும் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்களின் தினசரி எரிபொருள் பயன்பாட்டை திட்டமிட்டு சிக்கனமாக மேற்கொண்டால் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள QR முறைமை போன்ற கட்டுப்பாடுகள் அவசியமற்றதாகிவிடும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை தினமாக பிரகடனம். ஆனால் சகல நிறுவனங்களுக்கும் அல்ல. இன்று முதல் அரச நிகழ்வுகள் அனைத்தும் தற்காலிகமாக ரத்து. வெளியானது முக்கிய அறிவிப்பு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், நீர்வளங்கள், சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவை வழங்கல் துறைகள் இந்த விடுமுறை தினத்துக்கு உட்படாது. அத்துடன் பாடசாலை, நீதிமன்றம், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்டவைக்கு இந்த விடுமுறை தினம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதுடன் இதனை தனியார் துறையினரும் பின்பற்றுவதற்கு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். පාසල් සහ විශ්වවිද්‍යාලවලටත් ඒ වගේම අධිකරණ ශේෂ්ත්‍රයටත් මෙම දිනය නිවාඩු දිනයක් වශයෙන් සැලකීම සඳහා போதைப்பொருள் அடங்கிய மற்றொரு நீண்ட நாள் மீன்பிடி படகு மீட்பு. 5 பேர் கைது. தெற்கு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ள MTR 1722 என்ற படகு தற்போது துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த படகில் 123 கிலோகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த பல நாள் மீன்பிடி படகும் அதிலிருந்து 5 சந்தேக நபர்களும் தற்போது அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் விமான சேவைகள் ரத்து. வெளியானது அறிவிப்பு. கட்நாயக்க மற்றும் துபாய்க்கு இடையிலான வானூர்தி சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 16, 17, 18, 21 மற்றும் 24 தேதிகளில் கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்புக்கு திரும்பும் UL 232 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான ரத்துக்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொடர்பு மையத்தை இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்திலும் சர்வதேச அளவில் 941177771979 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தடைந்தது மற்றுமொரு எரிபொருள் கப்பல். விநியோக நடவடிக்கைகள் துரிதம். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்கும் நோக்கில் இன்று காலை 10 மணியளவில் மற்றுமொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் அடங்கியுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட 1,300க்கும் மேற்பட்ட கொள்வனவு கட்டளைகளுக்கு ஏற்ப விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பயணிகள் பேருந்துகளின் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கு தேவையான எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் பிரச்சினை. யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் தலைமையில் அவசர கூட்டம். எங்களுடைய நாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான எண்ணெய், எரிபொருள் இருப்பதோ மே மாதம்
ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கிறது. கேஸ் எடுத்துக்கொண்டால் மே மாதம் முடியும் தருவாய்க்கு மாத்திரம்தான் எங்களுடைய கேஸ் இருக்கிறது. காரணம் என்னவென்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் உண்மையிலேயே எங்களுக்கு கேஸையோ அல்லது எரிபொருளையோ களஞ்சியப்படுத்தி கொள்வதற்கான போதுமான களஞ்சியங்கள் இல்லை. அதனால் என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது பண்ணாலும் கூட 37 நாட்களுக்கு மேலே எதையும் களஞ்சியப்படுத்த முடியாது. அதனால் வேண்டி ஒரு நாடு என்ற வகையில் உண்மையிலே நாங்கள் அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் எங்களுடைய நாட்டை தோல்வி அடைந்த பின்தங்கிய நாடாக தள்ளி வைத்திருக்கின்றார்கள். அதனால் அதிலிருந்து மீள வேண்டிய தேவை இருக்கின்றது. கியூஆர் வந்து நேற்று மட்டும், அதாவது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கியூஆரை எடுக்கக்கூடிய மாதிரி வசதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மதியத்துக்கு பின்பு புதிய வாகனங்களுக்கு கியூஆரை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வாகனங்கள் கைமாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் எமது இந்த கியூஆர் முறையானது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைக்கப்பட்டு அதில் கைமாற்றப்பட்ட வாகனத்துக்குரிய பெயர் மாறப்பட்டிருந்தால் அந்த கியூஆர் டிலீட் பண்ணப்பட்டு நீக்கப்பட்டு புதியவர்கள் வெகு விரைவில் அந்த தங்களுடைய மாற்றப்பட்ட வாகனத்துக்குரிய புதிய கியூஆரை பதிவு செய்ய முடியும். கியூஆரில் ஒரு கிழமைக்கு எத்தனை தடவை அடிக்கலாம்? கியூஆரில் விரும்பினபடி அடிக்கலாம். ஆனால் அதால் வழங்கப்பட்ட கோட்டா மட்டத்தை தான் அடிக்கலாம். உதாரணமாக மோட்டார் சைக்கிளுக்கு 5 லிட்டர் தான் அடிக்கலாம். சின்ன மோட்டார் பைக்கை பொறுத்தவரையில் 2 லிட்டர் 3 லிட்டரில் ஃபில் பண்ணும். அவை 2-3 தரம் அடிக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் எத்தனை நாளுக்கான எரிபொருள் கையிருப்பு இருக்குது? சராசரி எங்களை யாழ்ப்பாணத்தில் ஒரு 2 நாள் 3 நாளுக்குரிய கையிருப்பு இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக எமக்கு கொலன்னாவை எமது மொத்த களஞ்சியத்திலிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 33,000 லிட்டர் கொள்ளளவில் 5-6 பவுசர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இந்த நேற்றும் கேக்கஸில் வந்த பவுசர் இருக்குது. நாளைக்கு விடிய அது இறக்கப்பட்டு விநியோகிக்கப்படும். விசேடமாக ஏதாவது அரசு தரப்புகள் அப்படி ஏதாவது அவைக்கு ஏதாவது சலுகைகள் அடிப்படையில் ஏதாவது பெற்றுக் எமது கூட்டுத்தாபனம் எமது இப்போ எரிபொருள் அமைச்சு எதிர்பார்த்துள்ளது சகல வாகனங்களும் கியூஆர் முறையில் பதிவு செய்யப்பட்டு அதனூடாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் மற்றும் எமது கௌரவ அமைச்சர் கூறிய வகையில் சில விசேட தேவைகள், உதாரணமாக விவசாய நடவடிக்கைகள், மீன்பிடி என்பதற்கு தற்போது உடனடி தீர்வாக கியூஆர் விட்டாலும் எதிர்காலத்தில் அதுவும் கியூஆருக்குள்ளே கொண்டு வர்றதுக்குரிய நடவடிக்கை தான் எடுக்கிறதுக்கு தீர்மானித்துள்ளோம். இதில் இந்த வாடகை வாகனங்கள் ஒரு ஆக்கள் இப்போ அவைகளுக்கான ஒத்துக்கொடுகிற நம்ம எனக்கு இப்போ ட்ரெயினும் இல்லை. இப்போ கொழும்புக்கு போகிறதுல பஸ்ஸு பேனரில் போகிற ஆக்கள் இந்த ஏர்போர்ட் இதில் போகிறது மற்ற இங்கே உள்ளூருக்கு அந்த ஓட்டோ சர்வீஸு மோட்டர் சைக்கிள் சர்வீஸ். இப்போ ஓட்டோவை பொறுத்தவரையில் அவைகளுக்கு வேறு அந்த 15 லிட்டர் வழங்கப்படுகிறது. எங்களை பொறுத்தவரை 15 லிட்டர் ஓரளவு போதிய அளவு வகை காணப்படுது. சில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேனுகள் அதுகள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எதிர்காலத்தில் கௌரவ அமைச்சர் சம்பந்தமாக கலந்துரையாடி அவர்களுக்கு விசேட சில வேளைகளில் வாகன இலக்கங்களை வைத்து கியூஆரின் இதை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போ உடனடி தீர்வாக கிட்டத்தட்ட 80% பிரச்சனை தீர்வதற்காக பொதுவான கியூஆர் தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதோடாக பிறகு விசேட தேவைக்கூடியவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் தீர்மானிக்கும்.